வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யுனானினா என்ன, யுனானி வாட் இஸ் யுனானி, யுனானியை பற்றி பார்க்க போகிறோம். சில பேர், நிறைய பேருக்கு வந்து யுனானியோட விழிப்புணர்வே இல்லை, யுனானினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த வீடியோவில் யுனானியை பற்றி பார்க்க போகிறோம். நான் யுனானி டாக்டர்ன்றதுனால யுனானியை பற்றி என்ன அப்படின்னு சொல்கிறேன். சரியா? யுனானி வந்து ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது ஆயுஷ்ல ஒரு அங்கமாக திகழ்வு. எப்படி அப்படின்னாக்கா, ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ அதில் வந்து ஒரு யூ என்ற வர்றது வந்து யுனானி. அது வந்து இந்திய மருத்துவத்தில் ஒரு முறையாக இருக்கு. ஸோ இந்த யுனானி மருத்துவம்னா என்ன, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதில் எந்த மாதிரியான மெடிசன்ஸ் இருக்கு, அதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யுனானி மெடிசன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் யுனானி மெடிசன் எங்கே தோன்றுச்சு, எங்கேருந்து வந்துருச்சு, என்ன மாதிரியான மெடிசன்ஸ்ன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ யுனானி எங்கே தோன்றுச்சு அப்படின்னாக்கா, கிரேக்கம் நாட்டில், கிரீக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, கிரேக்க நாட்டில் தான் வந்து யுனானி வந்து துவங்கிச்சு. இப்போ முன்னோர்கள்லாம் இருக்கும்போது மெடிசன்ல வந்து டிவிஷன்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மெடிசன்ல டிவிஷன்லாம் கிடையாது. அந்த டைம்ல எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போது நோய்க்கு வந்து எதாவது மெடிசின்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்க மூலிகைகள்ல, வீட்டில் இருக்க மூலிகையோ பக்கத்தில் இருக்க மூலிகையோ கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாங்க, எது வந்து வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வயிற்று வலி இருக்கு அப்படின்னாக்கா, வயிற்று வலிக்கு வந்து இது கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அது வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அது வந்து வயிற்று வலிக்கான மருந்து. அதே மாதிரி வந்து தலைவலி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ஹியூமன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்தது தான் மெடிசன். ஸோ மெடிசன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல தோன்றி அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல, அதாவது நிறைய இடங்களுக்கு வந்து பரவிச்சு. ஸோ பரவும் போது வியாதிகளும் டிசீஸுகளும் எப்படி அப்படின்னாக்கா, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரியான வியாதிகள் வரும். ஸோ இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஸோ நிறைய ஏரியாஸ் இருக்கு, இந்த ஏரியாஸுக்கு தகுந்த மாதிரியுமே வியாதிகள் வரும். ஸோ நிறைய வந்து சாக்கடைகள், நிறைய வந்து ஆறுகள், அந்த மாரி இருக்கிற அந்த இடத்துல கண்டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான டைஃபாய்ட்ஸ் டிசீசஸ் அதிகமாக வரும். ஸோ அதே மாரி வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அந்த மாரி ஒரு ஏரியாவில் இருக்கவங்க, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்கலாம் அவங்களுக்கு சைக்காட்ரிக் டிசீசஸ் அதிகமாக வரும். ஸோ அதே மாதிரி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் அதிகமாக வந்து நான்வெஜ்ஜஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், பைல்ஸ், ஸோ அந்த மாதிரி சம்பந்தமான வியாதிகள்லாம் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து மருந்து வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கும் பரவும் போது, அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு படும்போது, அந்த இடத்துல அதிகபட்சமான என்ன நோய் இருக்கோ அதுக்கான என்ன மருந்து அது மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அது கூட வேற என்ன வேணுமோ அது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. ஸோ மெடிசன்றது வந்து டிவிஷன்ஸ்லாம் கிடையாது. மெடிசன் வரும்போது மெடிசன் இப்போ அது பரவ ஒரு நாட்டுக்கு போக அது வந்து அதுக்கான தனி ஒரு பேரை வந்து எடுத்துக்கிட்டாங்க, தனி ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்மளுடைய யுனானி மெடிசன் வந்து கிரீக் நாட்டில் தொடங்கி அங்கிருந்து டிராவல் பண்ணி அரேபியா கண்ட்ரிக்கு வந்துச்சு. ஸோ அரேபியர்கள் வந்து கிரீக்க நாட்டை வந்து யுனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனான்னு சொல்றதுனால யுனான்ல இருந்து வந்த மெடிசனை யுனானி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யுனானி மெடிசன் வந்து அரேபியால இருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து இது வந்து பெரிதளவு நம்ம இந்தியாவில் வந்து நல்லாவே பரவி இருக்கு. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய பர்த்டே February 11 தான் யுனானி டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இப்போ யுனானி இந்தியாவில் வந்து பரவலாக நிறைய இடத்துலயும் இருக்கு. ஸோ வேர்ல்ட் லெவல்லையுமே யுனானி ஃபேமஸா இருக்கு. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலுமே யுனானி இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் யுனானிக்கான கவர்மெண்ட் காலேஜும் இயங்குது. அரும்பாக்கத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ் இயங்குது. அதுல ரெண்டுமே இருக்கு, யூஜியும் இருக்கு, பிஜியும் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், என்ன வருஷம் இந்த கோர்ஸ், என்ன மாரி இந்த கோர்ஸ் அப்படிலாம் டவுட்டா இருக்கும். ஸோ சேம் நீங்க வந்து வேற மெடிசன்ஸ்க்குலாம் எப்படி நீட் எக்ஸாம் எழுதுறீங்களோ இதுக்கும் இந்த நீட் எக்ஸாம் கம்பல்சரி. ஸோ நீட் எக்ஸாம்ல மார்க் எடுத்த பிறகு நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும். கவுன்சிலிங் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். ஸோ எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படின்னாக்கா, இது 5.5 years கோர்ஸ்.
ஸோ ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4.5 years, அப்புறம் இன்டர்ன்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 year. ஸோ இதில் எந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சில டவுட்டுகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் தான் இருக்கும். ஸ்டஃப் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ இதுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இயங்கிட்டு வருது. நிறைய இடத்துல முன்னாடி விங்ஸுமே இருக்கு. ஸோ நம்மளுடைய பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாக்கா அண்ணாநகரில் இருக்க அரும்பாக்கத்தில் இருக்க அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல், இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இயங்கிட்டு வருது. ஸோ இதுதான் யுனானியோட ஒரு சின்ன குறிப்பு. தேங்க்யூ.